வணக்கம் மக்களே, வெல்கம் டு எப்படியே பஸ் வித் மோகி. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் படங்கள் வருது. அந்த படங்களுடைய விமர்சனம் எல்லாமே நம்ம சேனலில் இருக்கும். அதை மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு தமிழ் ரோம்கம் ட்ராமா மூவியில் இருக்க யோலோ படத்தினுடைய விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க எஸ் ஷாம் அவர்கள். ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்றதை டீட்டெயிலாக ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நாம் ரிவ்யூக்கு போகலாம். முக்கியமாக கொஞ்சம் வால்யூம் ரைஸ் பண்ணிக்கோங்க, சுற்றி நாய்ஸ் நிறையா இருக்குது. யோலோ இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்பனிங்லேயே வந்து ஆர்ஜே நிக்கி வந்து ஹீரோயினை பொண்ணு பார்க்க வராங்க. அவங்களுடைய அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆச்சு தானே, நான் வந்து என்னோட ஹனிமூன் டெஸ்டினேஷன் உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ஒரே பயங்கர ஷாக். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, இதுதாங்க ஃபஸ்ட்டு மேரேஜ் அப்படின்றாங்க. ஸோ அப்போ வந்து நீ பாஸ்போர்ட் எடுத்துருவா, பாஸ்போர்ட்டில் செக் பண்ணலாம் போது இவங்க போனால் அதே ஹனிமூன் டெஸ்டினேஷனுக்கு தான் அந்த பொண்ணுமே அவங்களோட பேரோட போயிருக்கு. ஒன்றுமே புரியல, அவங்க அப்பாவுக்கும் புரியல. அப்பா என் மேலே நம்பிக்கை வைங்க, நான் போய் சர்ச் பண்ணுறேன், என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ உண்மையாகவே எங்களுக்கு கல்யாணம் ஆச்சாலி என்ற கதையை நோக்கி தான் இந்த படம் நகரப்படுது. இதுக்கு நடுவில் வந்து ஹீரோ பிராங்க் ஷோ சேனல் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவருக்கும் இதுக்கு என்ன சம்மந்தன்றதை நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக மியூசிக் சகிஷ்ணா சேவியர்களுடைய பின்னணி இசையாக இருக்கட்டும். முக்கியமாக ஓப்பனிங்கில் ஒரு சாங் போட்டுறாரு, அந்த ஜாஸ் ஸ்டைலில் ஒரு சாங். அந்த சாங் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வர பின்னணி இசையாக இருக்கட்டும், அதுமாதிரி சாங்ஸாக இருக்கட்டும், அதுமாதிரி படத்தினுடைய அந்த மூடை செட் பண்ணி சொல்லலாம். அதுமாதிரி சூரஜ் அவர்களுடைய சினிமாட்டோகிராஃபி ரொம்ப கலர்ஃபுல்லாக இந்த ரோம்கம் ஸ்டைலுக்கு என்ன வேணுமோ அதை நல்லாவே ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லியானோம். எடிட்டிங் கட்டுமே இந்த படத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுமாதிரி படம் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணப்பட்ட அந்த கலர் டோன் நல்லா இருந்தது. எல்லாருக்கும் செட் பண்ண அந்த ஃப்ரேம்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரோட முகமும் நல்லா க்ளீனாக இருந்ததுன்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த படத்தினுடைய நடிகர்கள் லைக் தேவா இருக்கட்டும், தேவிகா இருக்கட்டும், இந்த படத்துக்கு என்ன வேணுமோ அதை நீட்டாகவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னுமே கூட நல்லா நடிச்சிருக்கலாம் தேவ் சைட்லேருந்து. பட் இந்த படத்துக்கு என்ன மீட்டர் வேணுமோ அதை நல்லாவே நடிச்சு கொடுத்து போயிருக்காரு. அண்ட் கொஞ்சம் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. லைட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அண்ட் மற்ற நடிகர்கள் லைக் வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷ் பிரேம்குமாராக இருக்கட்டும், அப்புறம் வந்து ஒரு சில சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் லைக் வந்து படவா கோபி, அந்த மாதிரி எல்லாரும் சரி கொடுக்கப்பட்ட வேலையை நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஆர்ஜே நிக்கி அவர்கள் பண்ணியிருக்காரு. ஆர்ஜே நிக்கி வந்து பார்த்திங்கன்னா லிட்டரலி வந்து பார்த்திங்கன்னா யங் வெர்ஷன் ஆஃப் தம்பிராமையாக சொல்லலாம். ஏன்னா படம் ஃபுல்லாகவே இவர் கேரக்டர் வந்து இன்னோசென்ஸ் ப்ளஸ் வந்து ரொம்ப அரகன்ஸாக இருப்பார். அதாவது நம்மளுக்கு அரகன்ஸாக தெரியுது. ஏன்னா அவர் வந்து நடிப்பு வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணுறாரு. நடிக்கிறது வந்து அவர் சீன் வந்தாவே ஐயோ அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ஸோ கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணுறாருன்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ இதை தாண்டி இந்த படத்தினுடைய கண்டென்ட் எடுத்துட்டோம்னா, கண்டென்ட் முக்கியமாக வந்து ட்ரைவ் ஆகிறதே செகண்ட் ஹாஃப் தான் சொல்லி ஆகணும். செகண்ட் ஹாஃபில் அந்த கண்டென்ட் எடுத்தப்பட்ட விதம், அதுக்கான சில கோட்பாடுகள் அது நல்லாவே இருந்தது. லிட்ரலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓமை கடவுளே மாதிரியான ஒரு கண்டென்ட் கொடுக்கப்பட்டது இந்த யோலோன்னு சொல்லலாம். ஓமை கடவுளே, அப்புறம் வந்து அநேகன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில படங்கள்லாம் நம்ம பார்த்து பழகின படங்கள். பட் அதே மாதிரி தான் இந்த படம் வந்து அந்த கண்டென்ட் நோக்கி நகருது. ஸோ அது ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்கலாம். பட் இந்த படத்தினுடைய ட்ராபேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல கண்டென்ட்டை வச்சுட்டு, அதாவது நல்ல கனியை வச்சுட்டு அதை டேஸ்ட் பண்ண தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே தான் இந்த படத்தினுடைய சொதப்பல். முக்கியமாக ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப ட்ரைன் அவுட்டாக, ரொம்ப ஃப்ளாட்டான ஸ்க்ரீன் பிளே. ஒரு இடத்துலையுமே சரி சுவாரஸ்யமாக அமையலை. அதுக்கான காரணம் இந்த படத்தினுடைய ரிட்டர்ன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரொம்ப ஃப்ளாட். ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்ப ஃப்ளாட், உட்காரவே முடியல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஏன்னா படம் எதை நோக்கி போகுதுன்றது இல்லை, எல்லாமே அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா கட்டாக ஒரு கண்டினியூட்டி இல்லாமல் வருது. அண்ட் அதுக்கு இந்த முக்கியமாக இது ஃபுல்லாகவே யங்ஸ்டர்ஸ் நடிச்சிருக்காங்கன்ற பட்சத்தில் அதுக்கான ரோம்காம் சீன்ஸ் எதுவும் சரி பெருசாக இந்த படத்தில் உதவலை. காமெடியே இந்த படத்தில் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காமெடி நிறைஞ்சிருந்தால் கூட தெரிஞ்சிருக்காது. திடீர்னு பார்த்தா ஒரு சாமியார் மாதிரி மந்திரிகள் வராரு. அவர் திடீர்னு பார்த்தா இப்படின்றாரு, காரி துப்புறாரு, எதுக்கு பண்ணுறாரு தெரியல. திடீர்னு பார்த்தா ஒரு அன்வான்டாக டிவியில் திடீர்னு ஃப்ளாஷ் ஆகிறாரு. அப்புறம் திடீர்னு திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆகிறாரு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. அவர் தான் வந்து உண்மையான விஷயத்த என்னென்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் மூலிமா சொல்லுவார். பட் அது பெருசாகவே சுவாரஸ்யப்படுத்தலை அந்த கேரக்டர் மூலமா அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தினுடைய செகண்ட் ஹாஃபும் சரி ஓரளவு ப்ரெடிக்டபுளாக தான் இருந்தது. ஃப்ளாஷ்பேக்கும் சரி இன்னும் கொஞ்சம் வலுவாக எழுதப்பட்டிருக்கலாம். எதுக்கு இவங்க கொல்லணும் அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்குது. அதேமாதிரி இவங்களோட நோக்கம் என்ன, இந்த உடம்புக்குள்ளே இவங்க வரதுக்கான நோக்கம் என்ன அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குல்லையே, அதுவே சரி பெருசாக சாட்டிஸ்ஃபைட் ஆகலை அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வந்து அவங்க வந்து வாழ்ந்துட்டு போகிறதுக்கு தான் வராங்க, ஓகே. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருசாக போகல, அதுதான் சொல்லி ஆகணும். ஒரு ஃபேண்டசி ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் அதுக்கான எக்ஸிக்யூஷனாக பெருசாக இல்லை. முக்கியமாக இந்த படத்தினுடைய ஃபஸ்ட் ஹாஃப் தான் இந்த படத்தினுடைய மெயின் பிரச்சனை. ஃபஸ்ட் ஹாஃப் ஓரளவு காமெடி, அப்புறம் நிறைய ரொமான்ஸ் ஃபில் பண்ணியிருந்தா கூட தெரியிருக்கும். பட் அந்த ஃபஸ்ட் ஹாஃபே வந்து கரெக்டாக ட்ரைவ் பண்ணி போகாதனால இந்த படம் வந்து மொத்தத்தில் ஒரு ஆவரேஜ் படமாக தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். நல்ல எழுதப்பட வேண்டிய ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படம், பட் அது எழுதப்படாதனால இந்த படம் ஒரு ஆவரேஜ் படமாக நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 2.5. ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஸ்டே வித் மீ எப்படியே வித் மோகி.